நம்ம ஒரு நாள் முழுக்க வேலை செய்யாம இருந்தா கூட அன்னைக்கு நைட்டு நமக்கு உடம்பு சோர்வா இருக்கும், கால்கள் ரொம்ப சோர்வா இருக்கும், கால்களோட அடி பாதங்கள்ல ஒரு மாதிரி அசௌகரியமா டிஸ்கம்ஃபர்டான ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி காரணம் ஏன் வருது தெரியுமா? இதுக்கான காரணம் இந்த மாதிரி சிக்னல் உங்க உடம்புல இருந்துச்சுன்னா அதை நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை நீங்க சாதாரணமான ஒரு உடல் சோர்வு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நம்ம உடம்பு இருக்குல்ல, அது ஒரு மிஷின் மாதிரி. அந்த மிஷின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா முதல்ல இந்த மாதிரி சிக்னலை கொடுத்து தான் உங்க உடம்ப அலர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிக்னல் வரும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பல பேர் இதை சாதாரணமான உடல் சோர்வு நினைப்பாங்க. ஆனா இது சாதாரணமான உடல் சோர்வு கிடையாது. சில நேரங்கள்ல உங்களுக்கு உடம்புல அயன் குறைபாடு பிளஸ் கால்சியம் குறைபாடுனால கூட இந்த மாதிரி சிக்னல் ஏற்படும். நம்ம உடம்புக்கு அயன் பிளஸ் கால்சியம் இது ரெண்டு ஏன் தேவைன்னு பார்ப்போம். முதல்ல அயன் வந்து நம்ம உடம்புல பிளட் இருக்குல்ல, பிளட்டை ஸ்ட்ரென்த் ஆக்கி உடம்புல எனர்ஜி லெவலை ரொம்ப அதிகப்படுத்த உதவியா இருக்கு. சில பேருக்கு ரொம்ப சோர்வா இருக்கும், சின்ன வேலை பார்த்தா கூட ஃபாஸ்டா சோர்வாயிருவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு அயன் ரொம்ப கண்டிப்பா தேவை. அடுத்ததா கால்சியம் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேவை. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு சின்ன பையன் 10th படிக்கிற ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு பள்ளத்தை தாண்டும் போது அந்த பள்ளத்தை தாண்டினால அவன் டக்குன்னு குதிக்கும் போது அவனோட தொடை எலும்பு உடஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் என்ன? அவனோட உடம்புல கால்சியம் கம்மியா இருக்குது. கால்சியம் கம்மியா இருக்கனால ஒரு சின்ன பள்ளத்தை தாண்டும் போது கூட அவனுக்கு கால் உடஞ்சிருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி சிக்னல் வந்தா அப்ப நீங்க ரொம்ப அசால்ட்டா விட்டுறாதீங்க. அயன் பிளஸ் கால்சியம் இது ரெண்டுமே குறையுது உங்க உடம்புல அப்படின்னா உடம்புல ஸ்ட்ரென்த் குறையும், ஆக்சிஜன் உங்க உடம்புல நிறைய செல்களுக்கு போய் சேராது. அதனால உங்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு, பார்க்கறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா ஃபீல் ஆவீங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய எலும்புகளும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோல உங்க ஹெல்த்தை பாதுகாக்க தேவையான முக்கியமான 5 அறிகுறிகளை பார்ப்போம். கூடவே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். முதல் விஷயம், நீங்க ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்கினா கூட உங்களுக்கு சரியான தூக்கம் பத்தாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு வேலை செஞ்சா கூட வேலை சீக்கிரமா டயர்ட் ஆயிருவீங்க. அந்த டேல ஃபுல்லா ஒரு மந்தமான ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னா உங்களுக்கு உடம்புல அயன் டெஃபிஷியன்சி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். உங்க உடம்புல அயன் சரியா போய் சேரலன்னா அது ஹீமோகுளோபினை பாதிக்கும். ஹீமோகுளோபின் பாதிச்சுன்னா உங்க உடம்புல பிளட் நிறைய பாகங்களுக்கு சரியா போகாது. ஹீமோகுளோபின் சரியா இல்லைனால என்ன ஆகுதுன்னா உங்களோட ஹார்ட்டும் மசில்ஸும் சீக்கிரமா டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால எந்த உணவுகள்ல அயன் டெஃபிஷியன்சி அதிகமா இருக்கோ அந்த உணவுகளை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ரெண்டாவதா, அயன் கம்மியா இருக்கும் போது உங்க முகத்திலேயே மாற்றம் ஏற்படும். முகத்துல பாக்குறதுக்கு முகம் ட்ரையா இருக்கிறதா இருக்கட்டும், லிப்ஸ் ட்ரையா இருக்கிறதா இருக்கட்டும், முகமே பாக்குறதுக்கே ஒரு டல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்குதுன்னா இதுக்கான அறிகுறியும் உடம்புல அயன் டெஃபிஷியன்சி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மூணாவதா, ரொம்ப சீரியஸான விஷயம், உங்க உடம்புல மசில்ஸ்ல பெயினா இருக்கட்டும், இல்லைன்னா உடம்புல கிராம்பு, இல்லை நைட்டு தூங்கும் போது உங்க கால்கள்ல இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உங்க உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் ஏன் தேவைன்னா கால்சியம் எலும்புக்கு மட்டும் இல்ல, கால்சியம் உங்களுடைய சதைக்குமே தேவை. கால்சியம் உங்க சதைகளுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு குறையும் போது உங்களுக்கு டயர்டா இருக்கட்டும், நைட்டு தூங்கும் போது கால் இழுத்து பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாலாவதா, கால்சியம் கம்மியா இருக்கும்போது உங்க உடம்புல நகம் வீக் ஆக ஆரம்பிக்கும். கூடவே நீங்க பிரஷ் பண்ணும்போது உங்க ஈறுகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கடைசியா, மூச்சு திணறல். சில பேருக்கு கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். சில பேர் படிக்கட்டு ஏறும்போது கூட மூச்சு அதிகமா திணற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு உங்க உடம்புல கால்சியம் கம்மியா இருக்கு, உங்களுக்கு ஆக்சிஜன் சரியா உடம்புல போய் சேர மாட்டேங்குதுன்னு அர்த்தம். சோ இப்போ இதுக்கு எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம்னு பார்க்கலாம். உங்க உடம்புல அயனை அதிகப்படுத்துறதுக்கு கீரை வகைகள் சாப்பிடுங்க, குறிப்பா பசலைக்கீரை. அடுத்ததா பேரிச்சம்பழம், கருப்பட்டி, நிலக்கடலை, அடுத்ததா மாதுளை. இதுல எல்லாம் அயன் அதிகமா இருக்கு, இதை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கால்சியத்துக்கு என்னென்ன உணவு சாப்பிடலாம்னு பார்க்கலாம். பால், பன்னீர், ராகி, எள், இது எல்லாத்துலயுமே கால்சியம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அடுத்ததா, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நைட்டு பால் குடிக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு தூக்கத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்க போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணும்போது 10 நாள்ல சரியா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.